السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 325. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 325ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தனாஃபுசி ஃபி உமூரில் ஆஹிரதி வல் இஸ்திக்சாரி மிம்மா யுதபர்ரகு பிஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 325ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தை துவங்க இருக்கின்றோம். இந்த பாடத்தலைப்பு என்னன்னு சொன்னா, பாபு தனாஃபுசி ஃபி உமூரில் ஆஹிரதி வல் இஸ்திக்சாரி மிம்மா யுதபர்ரகு பிஹி என்று அமையக்கூடிய தலைப்பு. இப்போ இன்றைய பாடத்தில் மொத்தம் 3 விஷயங்களை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். முதலாவதாக இந்த தலைப்பை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃபன் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபிலிருந்து ஒரு அருமையான ஒரு ஆயத்தினை சொல்லித் தருவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா என்ன, அது இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய காரணம் என்ன என்பதை பற்றி இரண்டாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல் 2 ஹதீசுகள், அந்த 2 ஹதீசுகளை குறித்த தர்ஜுமாக்கள், அதனுடைய செய்திகள், விளக்கங்கள் என்பதை குறித்து நாம் மூன்றாவது விஷயமாக பேச இருக்கிறோம். இப்ப இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் பேசப் போகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப முதலாவதாக இந்த பாட தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகம். முதலாவதாக இந்த தலைப்பினுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் என்னன்னு சொன்னா, பாபு தனாஃபுசி ஃபி உமூரில் ஆஹிரதி, மறுமையுடைய காரியங்களில் போட்டி போட்டுக் கொள்ளுதல் என்பதை குறித்த பாடம். வல் இஸ்திக்சாரி மிம்மா யுதபர்ரகு பிஹி, இன்னும் எந்த காரியத்தை கொண்டு பரக்கத் செய்யப்படுமோ அந்த காரியத்திலிருந்தும் அதிகப்படுத்திக் கொள்ளுதல், அதிகப்படுத்த தேடிக் கொள்ளுதல் என்பதை குறித்த பாடமாகும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக தனாஃபுஸ். தனாஃபுஸ்ன்னு சொன்னா, இது ஒரு பொருளை விரும்புறது, அதாவது அந்த பொருளை தனக்கே வச்சுக்கிறது, யார்கிட்டையும் கொடுக்க கூடாது. இப்போ ஆசைப்படுவார் இல்லையா, இந்த பொருள் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், இது யார்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக அதில் போட்டி போட்டு கொண்டு அதை ஆசை கொள்வாரா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஆசைக்கு தான் தனாஃபுஸ் என்பதாக சொல்வார்கள். அந்த அர்த்தம் அப்போ பொதுவாக போட்டி போட்டுக் கொள்ளுதல், ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்ளுதல் என்ற அர்த்தத்தை வச்சுக்கலாம். ஃபி உமூரில் ஆஹிரத்தி, மறுமை நாளுடைய அந்த மறுமையினுடைய காரியங்களில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்ளுதல். இப்போ மறுமை நாள் அல்லாஹ் என்னென்ன காரியங்களை வச்சிருக்கிறானோ, இத்தகைய காரியங்களை செய்பவர்களுக்கு இத்தகைய நன்மை என்பதாக அல்லாஹ் ஒதுக்கி வச்சிருப்பான். இத்தகைய காரியங்கள் செய்பவர்களுக்கு இத்தகைய ஒரு விஷயத்தை நான் தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அந்த மறுமை நாளில் பல பரிசுகளை அடியார்களுக்கு வச்சிருக்கிறான் இல்லையா. அப்ப அந்த மறுமை நாளுக்குரிய அந்த பரிசுகளின் பக்கம் அந்த அல்லாஹ் தரக்கூடிய அந்த சலுகைகளுடைய விஷயத்தில் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். அது எனக்கு கிடைக்கணும், அது எனக்கு கிடைக்கணும் என்பதாக ஒவ்வொருவர்களும் ஆசைப்பட வேண்டும். அதை குறித்து முதலாவதாக பேசப்படக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. இரண்டாவது விஷயம் என்னன்னா, பரக்கத்து செய்யப்படும் பொருளிலிருந்து அதிகமாக அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தேட வேண்டும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். சில பொருள்ல பரக்கத்து இருக்கும், அபிவிருத்தி இருக்கும். அந்த அபிவிருத்தி இருக்கக்கூடிய பொருளோ இல்லை ஏதாவது விஷயமோ அதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றாங்க. நமக்கு விளக்க உரையில கற்றுத்தரும் பொழுது சில காரணங்கள் எழுதுறாங்க. பரக்கத்தான எதுனா, ஒரு நல்லவருடைய சுவடு, ஒரு நல்லவருடைய ஒரு பொருள் இருக்கு, இல்லை அவருடைய ஆடை,
அவர் விட்டு சென்ற பொருட்கள், அவருடைய செல்வம், இதெல்லாமே பரக்கத்திற்குரியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான முடி இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான ஆடைகள், முபாரக்கான நாலு செருப்புகள், இப்படி காலணிகள், இப்படி எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளாக இருக்குதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆகச்சிறந்த ஒரு நல்லடியார்கள், ஒரு நல்லவங்க. அப்போ நல்லவர்களுடைய ஒரு சுவடு. அப்ப இதன் மூலமாக பரக்கத் என்பது ஏற்படக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக சொல்லும் பொழுது, அந்த பரக்கத்தான பொருள்ல அற்புதம் என்பது ஏற்படக்கூடியதாக இருக்கும். அற்புதம் என்பது நிகழக்கூடியதாக இருக்கும். அப்போ அற்புதமான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா என்ன விஷயத்தை சொல்லலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய தடியை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. அந்த கம்பு நம்ம சம்பவம் நமக்கு தெரியும். இப்போ அதன் மூலமாக அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடத்தில் பாம்பு என்பது அந்த கம்பை கொண்டு வெளியானது. இன்னும் அந்த கம்புக்கு பல சிறப்பு இருக்குது. அந்த நைல் நதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து செல்லும் பொழுதும் இந்த கம்பை கொண்டு நான் அல்லாஹ் தட்டச் சொன்னான். இப்போ கம்பை கொண்டு தட்டச் சொன்னோன்னு தான் அந்த நதி என்பது இரண்டாக பிளந்து அது வழிவிட்டு அதன் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த கம்பின் மூலமாக அற்புதம் என்பது நிகழ்ந்திருக்குதா இல்லையா? அப்ப இந்த கம்பில் பரக்கத் என்பது இருக்கின்றது. இந்த கம்பில் அல்லாஹுடைய அருள் என்பது இருக்கின்றது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட காலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குமா? அப்ப அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குமா இல்லையா? அல்லாஹ் நிகழ்த்தி தந்த அற்புதங்கள், அல்லாஹ் உருவாக்கிய விஷயங்கள், அதில் எல்லாத்திற்குமே என்னது பரக்கத் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு குர்ஆன் ஷெரீஃப் எடுத்துக்கலாம். குர்ஆனு பதிவேட்டாக இப்படி ஒரு எழுத்து பிரதியாக, அதாவது ஒரு பிரதியாக ஒரு புக்காக நம்ம கையில் கிடைச்சிருக்கா இல்லையா? அப்படி கிடைத்ததற்கு காரணம் மனிதர்கள், சில சஹாபாக்கள் அவர்களை உருவாக்கி தந்தார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ்விடமிருந்து வந்த வார்த்தைகள். இப்போ அல்லாஹ் உருவாக்கிய வார்த்தைகள். அப்போ அதில் பரக்கத் என்பது இருக்கும். இப்போ காபா ஷெரீஃப் அதனுடைய அது அல்லாஹுடைய இறை இல்லம் என்பதாக சொல்றோமா இல்லையா? தாருல்லா என்பதாக சொல்றோமா இல்லையா? அப்போ அல்லாஹுடைய அந்த இறை இல்லமான அந்த காபா ஷெரீஃப் அது அல்லாஹ் உருவாக்கிய விஷயமாக இருக்கு. அதில் பரக்கத் என்பது இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இது போன்ற சில காரணங்களை நமக்கு எழுதி தராங்க. இது போல சில காரணத்தின் காரணமாக அந்த பரக்கத்தான பொருளின் மீது அதை அதிகப்படுத்திக் கொள்ள தேட வேண்டும். அப்போ ஒரு பரக்கத்தான பொருளை நம்ம இது மாதிரி இந்த 3 விஷயத்தின் அடிப்படையில் ஒரு பரக்கத்தான பொருள் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதை அதிகப்படுத்திக் கொள்ள நினைக்கணும். அதை எப்படியாவது தன்னோடு வைத்துக்கொள்ள நினைக்க வேண்டும். அதில் பரக்கத் என்பது இருக்கும். அப்போ அதை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இந்த 2 கருத்துக்களை வலியுறுத்தி வரக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் அமைகின்றது. இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸுகளும் ஆயத்துகளும் இதை வலியுறுத்தி வரக்கூடிய கருத்தாகவே அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இதுதான் இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகம். இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது விஷயமாக முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ஆயத். இப்போ அந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவை நம்ம அந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். இன்னும் 2 ஹதீஸுகளையும் நமக்கு கொண்டு வருவாங்க. 2 ஹதீஸுகளை சொல்லித்தராங்க. அப்போ அந்த 2 ஹதீஸுகளில் சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன? அதனுடைய கருத்தை நம்ம முதலாவதாக இப்போ பார்ப்போம். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் ஒரு சபையில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது அவர்களை தேடி ஒரு குடிபானம் என்பது வருது. ஒரு குடிபானம் வருது. ஒரு தண்ணீர் கலக்கப்பட்ட ஒரு பால் போன்ற ஒரு குடிபானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுக்கப்படுது. அப்போ அதை வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பார்த்தாங்க. அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வலது புறத்தில் ஒரு சிறுவர் நின்று கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இடது புறத்தில் சில சஹாபாக்கள், வயது முதிர்ந்த சஹாபாக்கள் இருந்தார்கள், நபித்தோழர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிறு பையனை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்களாம், இந்த பாலை நான் என்னுடைய இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த வயது முதிர்ந்த சஹாபாக்கள் நான் கொடுத்துறவா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சிறுவரிடத்தில் அனுமதி கேட்டாங்க. அப்ப அந்த சிறுவர் சொன்னாரு, இல்லை யா ரசூலல்லாஹ், இது நீங்க குடிச்சு தந்த பரக்கத்து, இந்த அபிவிருத்தியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அது எனக்கு தான் வேணும் என்பதாக சொல்லி அதை அவர் கேட்டு அதை அருந்தக்கூடியவராக இருந்தார் என்ற செய்தி இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இரண்டாவதாக ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுடைய செய்தி என்னன்னு சொன்னா, ஒருமுறை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்றாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு சமயம் குளித்து கொண்டிருந்தார்கள். இப்போ குளித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை நோக்கி பல வெட்டுக்கிளிகள் வந்தது.
அந்த வெட்டிக்கிளிகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா தங்கத்திலான வெட்டிக்கிளிகள், சாதாரண தோல் உடையது கிடையாது, தங்கமுடைய வெட்டிக்கிளி. அப்படி வெட்டிக்கிளிகள் வந்தோடனே அந்த தங்க வெட்டிக்கிளிகளை அவர்கள் ஒவ்வொன்றாக எடுத்தெடுத்து தன்னுடைய ஆடையில் அவர்கள் சேகரித்து கொண்டார்கள். அல்லாஹ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து கேட்டானா, ஐயூபே, உங்களுக்கு நான் எவ்வளவு ஞாபகத்தை கொடுத்திருக்கிறேன், அதை விற்றுவெல்லாம் உங்களை தேவை இல்லாதவனாக நான் ஆக்கியிருக்கேன் இல்லையா என்று கேட்ட பொழுது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்களாம், ஆமாம் யா அல்லாஹ், என்னை நீ தேவையுள்ளவனாக தான் ஆக்கியிருக்கிறாய். எனக்கு இந்த உலகத்தின் மீது, இந்த உலகத்தினுடைய செல்வத்தின் மீது ஆசை எதுவும் இல்லை, எனக்கு நீ போதுமான அளவுக்கு தந்திருக்கிற. ஆனா இந்த வெட்டிக்கிளிகளின் மூலம் உன்னுடைய பரக்கத்தை நான் பெறுவதற்கு நான் நாடுகிறேன். இப்போ இது இப்போ நீ அனுப்பி வைத்த வெட்டிக்கிளியாக தான் இருக்கும். அப்படி இருக்குன்னு சொன்னா உன்னுடைய நாட்டம் இல்லாமல் இது இந்த இடத்துல வந்திருக்காது. அப்படி உன்னுடைய நாட்டம் என்பது இந்த வெட்டிக்கிளிகளில் இருக்கின்றது என்று சொன்னால் அதில் பரக்கத் என்பது இருக்கும். அந்த பரக்கத்தின் காரணமாக தான் அதை நான் என்னுடைய ஆடைகளில் நிரப்பிக் கொள்கிறேன் என்று அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களாம் என்ற செய்தி இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குகிறது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதுதான் இந்த 2 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. இப்போ இதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 63வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 63வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இதுவரையிலும் நம்ம 62 பாடங்களை நிறைவு செய்து விட்டோம். அப்போ அந்த 62 பாடங்களில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸுகளை எல்லாம், நாம் படித்த அந்த ஹதீஸுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா நம்முடைய கல்பில் கபூலாக்கி தருவானாக. ஆமீன். இப்பொழுது இந்த 63வது பாடத்தை நம்ம துவங்க இருக்கிறோம். இப்போ இதனுடைய தலைப்பின் பெயர் என்ன? பாபு தனாஃபுசி ஃபி உமூரில் ஆஹிரதி வல்லிஸ்திக்சாரி மிம்மா யதபர்ரகு பிஹி. இப்போ இதனுடைய அர்த்தமும் அதனுடைய விளக்கம், ஒரு சின்ன அறிமுகத்தெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. இப்போ முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயத்து குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வருவாங்க. இப்போ அதற்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். கால் அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஃபீ ذلك فليتنافس المتنافسون. வஃபீ ذلك, அந்த காரியத்திலே, فليتنافس المتنافسون, ஆசை கொள்ளக்கூடியவர்கள், அதாவது போட்டி போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும், அதை அடைவதற்கான போட்டி போட்டு அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்போ ஒஃபி தாலிக்க என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்போ ஒஃபி தாலிக்க என்பது மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய பரிசுகளும் சுவனத்தின் நன்மைகளையும் அல்லாஹ் இதன் மூலமாக சொல்கிறான். இப்போ சுவனத்தினுடைய நன்மை, மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய பரிசு, அதன் விஷயத்தில் எல்லாம் அப்போ தாலிக்க அதை வார்த்தை மீளக்கூடியதா இருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் எல்லாம் ஃபல்யத்தனாஃபஸ், அவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும், முத்தனாஃபிசூன், போட்டி போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களே அவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும். அப்போ முத்தனாஃபிசூன் சொன்னா இந்த இடத்துல இறை அடியார்கள், அதாவது நல்ல செயல்கள் செய்வதன் மூலம் போட்டியாளர்களாக இருப்பாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ் இடத்துல நிறைய இபாதத்தை செஞ்சு அல்லாஹ்விற்கு நிறைய வழிபட்டு எப்படியாவது அல்லாஹுடைய அந்த செல்வத்தை, அல்லாஹுடைய தரக்கூடிய அந்த பரிசுகள் எல்லாம் பெற்றுவிட வேண்டும் என்பதாக போட்டி போட்டுக் கொள்வார்கள் இல்லையா? இப்போ அத்தகைய அந்த நபர்கள்லாம் சொல்றான் அல்லாஹு தஆலா, அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அப்போ அந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு எப்படியாவது முயற்சி செய்து மறுகுலத்தில் பரிசுகளை வென்றுவிட வேண்டும் என்பதாக சொல்லி, இப்போ இந்த உலகத்தில் வேணால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கங்க, இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்கள், அனுபவித்து விட்டு இதற்கான கூலியை உங்களுக்கு மறுமையில் நான் தரக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால் அந்த மறுமைக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விற்கு பொருத்தமான செயல்களை செய்து அந்த விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு நீங்கள் மறுமை நாளுடைய பரிசுகளை அடைந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். அல் முத்தஃபிஃபீன், அல் முத்தஃபிஃபீன் 26, சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல 26வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அல்லாஹ்வே சொல்கிறான், போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மறுமையினுடைய அந்த விஷயத்தை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அப்ப இந்த பாடம் என்பதும் தனாஃபுஸை பற்றி பேசக்கூடிய பாடம் தான். எந்த விஷயத்தில் மறுமையினுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்திலும் போட்டி போட்டுக் கொள்ளுதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக
இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல் ஹதீஸை நம்ம பார்ப்போம். 569வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 1வது ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ரியாது ஸாலிஹீனுடைய கிதாபினுடைய வரிசையின் பிரகாரம் இது 569வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் என்பவருடைய மகன் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உத்திய பி ஷராபின், ஒரு குடிபானத்தை கொண்டு வரப்பட்டது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு குடிபானத்தை கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ அந்த குடிபானம் என்பது எப்படின்னு சொல்றாங்கன்னா, ஷரஹ்ல சொல்லித்தரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித துணைவியாரான உம்முல் முஃமினீனான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலிருந்து வந்த குடிபானமாக அது ஆக இருந்தது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அதை சொல்லும் பொழுது அது தண்ணீர் கலக்கப்பட்ட ஒரு பாலாகவும் அது இருந்துச்சு. இப்போ தண்ணீரை கலந்து வச்சிருப்பாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பாலாக அந்த பால் என்பது, அந்த குடிபானம் என்பது அமையக்கூடியதாக இருந்துச்சு என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை ஷரஹ்ல அருமையா சொல்லித்தராங்க. பொதுவாக இந்த பாலில் தண்ணீரை கலந்து குடிப்பது என்பது அது நல்ல ஒரு காரியம் கிடையாது. அந்த பாலினுடைய தரம் என்பது கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்கும். அப்போ பாலை நம்ம குடிக்கிறோம்னு சொன்னா தண்ணீர் கலக்காம குடிப்பது தான் நல்லது. ஆனா அதுவே நீங்கள் ஒரு சபையில் இருக்கிறீர்கள், அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பால் போதுமானதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் தண்ணீரை கலந்து குடிப்பது சிறப்புக்குரிய ஒரு செயலாக இருக்கும் என்பதையும் நமக்கு இங்கு எழுதி தருகிறார்கள். அப்ப அந்த தண்ணீர் கலக்கப்பட்ட அந்த பால், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் கொடுக்கப்பட்ட அந்த பாலை, ஃபஷரிப மின்ஹு, அந்த பாலிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருந்தினார்கள், குடித்தார்கள். குடித்துவிட்டு வான் யமீனிஹி, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வலதுபுறத்தில் குலாமுன், ஒரு சிறுவர் என்பவர் ஆகியிருந்தார். வான் யசாரிஹில் அஷ்யாஹு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இடதுபுறத்தில் அல் அஷ்யாஹு, சில வயது முதிர்ந்த சஹாபாக்கள் ஆகிறவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்போ குலாமுன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு சிறுவர் ஆகியிருந்தாங்க. அப்போ அந்த சிறுவர் யாருன்னு சொல்றாங்கன்னா, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வலதுபுறத்தில் ஆகியிருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இடதுபுறத்தில் சில சஹாபாக்கள், வயது முதிர்ந்த சஹாபாக்கள் இருப்பார்கள் இல்லையா, அப்படி சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அஷியாகுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அஷியாகுன்னு சொன்னா ஷெய்ഖனுடைய பன்மை. ஷேഖன் சொன்னா வயது முதிர்ந்தவர், அஷியாகுன்னு சொன்னா வயதான சில நபர்கள், வயதானவர்கள் என்று பன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஷேഖன் சொன்னா 50 வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஷேഖன் சொல்லலாம், வயது முதிர்ந்தவர்கள் சொல்லலாம். ஆனா இங்க ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க, அறிவாலும் தேர்ச்சி பெற்றவர்களாம் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேக் என்று சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க பெரியவங்களா இருக்காங்க, அவருக்கு 30 வயசு ஆகுது, ஆனா அவர் தேர்ச்சி பெற்ற ஒரு திறமையான ஒரு ஆலிமாக இருக்கிறார், நல்ல ஒரு கலைஞரா இருக்கிறார், நல்ல ஒரு கவிஞரா இருக்கிறார்னு சொன்னா அவருக்கும் ஷேக் என்பதாக சொல்லலாம் என்பதாக இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இப்படி இல்லாதவருக்கு குலாம்னு சொன்னா இப்படி எல்லாம் இல்லாதவர், 50 வயசு தாண்டி இருக்க மாட்டாங்க, இன்னும் பெரிய பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. அதாவது அவர்கள் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு அதிக பக்குவமுடையவரெல்லாம் இருக்க மாட்டார். சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு வாலிபருக்கும் குலாமன் என்பதாக சொல்லலாம் என்பதாக நமக்கு இங்க ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அப்போ ஃபகாலில் குலாமி, அந்த சிறுவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். அப்போ அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல கேட்டாங்க, அதஅதனுலி, எனக்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா, அன்னுஅத்திய ஹாஉலாஇ, இந்த ஹாஉலாயுடைய லமீர் அந்த அஷியாக பார்த்து போகக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த வயது முதிர்ந்த சில வயதான அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு நான் இந்த பாலினை கொடுப்பதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்ட பொழுது, ஃபகால் குலாமு, அப்பொழுது அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறுவர் சொன்னார், லா, இல்லை யா ரசூலல்லாஹ், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லா ஊசிரு பினசீபி மின்க, உங்களிடமிருந்து இருக்கக்கூடிய என்னுடைய பங்கை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அஹதன், ஒருவருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ இது உங்களிடம் இருக்கக்கூடிய, இது உங்களிடமிருந்து கிடைத்த எனக்குரிய பங்காக இருக்கு, உங்க வலதுபுறத்துல நான் தான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அதனால் நான் இதனை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போ இங்க ஒரு விஷயம் விளங்கணும், உஅத்திய ஹாஉலா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கிட்ட அனுமதி கேட்கணும்? பேசாம அந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடியதான் பெரியவங்க, அவங்க தான் அந்த பாலுக்கு ரொம்ப தேவையுடையவர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே என்று கேட்டா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. அல் ஐமனூனல் ஐமனூன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. வலது புறத்தாரே வலது புறத்தார். இப்ப அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா, சாபிகூன சாபிகூன், முந்தி சென்றவர்கள் முந்தி சென்றவர்கள் தான். இப்ப யார் முதல்ல வந்தார்களோ அவர்கள் முதலுக்குரிய தகுதி தான். அதுபோல வலதுக்குரியவர்கள் வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள் வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையாக ஆகியிருந்தது. அப்போ அதை தான் சொல்றாங்க. அதனால ஆரம்பிப்பதற்கு வலதுபுறமே தகுதி எனும் காரணத்தினால தான் அந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி ஒரு அனுமதி கேட்டாங்க. அப்போ அவங்க அனுமதி கொடுக்காததால் ஃபதல்லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பாலை வைத்து விட்டார்கள். ஃபி யதிஹி, அந்த சிறுவருடைய கையில் அந்த பாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைத்து விட்டார்கள். அப்போ நீயே வச்சுக்கப்பா என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்ற விஷயத்தை இங்க நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சிறுவர் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுதும் கூட அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். காரணம் என்ன? அந்த பாலின் மீது அவர்கள் ஆசை கொண்டதன் காரணமாகவா, இல்லை அந்த பால் அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறதன் காரணமாகவா, இல்லை அந்த பாலை வச்சு ஏதாவது வியாபாரம் செய்ய அவங்க நாடினாங்களா? இப்படிலாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு வந்த பால், அந்த பால் என்பது பரக்கத்துக்குரிய பால். அது ஒரு அபிவிருத்தி பெற்ற பாலாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் என்பது அந்த பாலில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த பால் வேணும் என்பதாக அந்த பரக்கத்தின் காரணமாக, அந்த பரக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த பாலை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அதன் காரணமாக அதை விட்டு கொடுக்காமல் தனக்கே ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்கள் இல்லையா? இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, தல்லஹு தல்லஹு என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க மேல. இப்ப அந்த தல்லஹுக்கான அர்த்தம் என்ன? பித்தா இல் முசன்னாதி ஃபௌகு, மேலே 2 புள்ளி வைக்கப்பட்ட தாவை கொண்டு வாசிக்க வேண்டும் என்பதாக முதல்ல சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது வலஅஹு, அதை அவர்கள் வைத்தார்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். வஹாதல் குலாமு, இன்னும் இந்த சிறுவராகிறவர், ஹுவ அவராகிறவர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களாக ஆகியிருந்தார்கள் என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்போ அடுத்தபடியாக 570வது ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸ் 570வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அபி ஹுரைரத ரதியுல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த அபூ ஹுரைரா ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பைனா, எங்களுக்கு மத்தியில், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் நபியான அல்லாஹ்வுடைய நபியான அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், யக்தஸிலு, அவர்கள் குளித்தார்கள், குளித்து கொண்டிருந்தார்கள், உரியானன், நிர்வாணமான நிலையில் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் குளித்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஒரு முறை குளித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப இங்க நிர்வாணமாக குளிச்சாங்க என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்ப நிர்வாணமாக குளிக்கிறது எப்படின்னு சொன்னா, நம்ம ஷரகளை தெளிவுபடுத்துறாங்க. அப்ப தனியாக இருக்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துல ரொம்ப பிரைவசி, யாருமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் பொழுது நிர்வாணமாக குளிக்கலாம், அது கூடுமானதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறாங்க. ஆனாலும் அதை விட சிறப்புக்குரியது, அதை விட ஏற்றமானது எதுன்னு சொன்னா, ஆடையோடு, ஏதாவது ஒரு கீழாடையோ இல்லை ஒரு மேலாடையோ, இப்படி உடலினுடைய பாதி அங்கங்களை தன்னுடைய, அதாவது அட்லீஸ்ட் தன்னுடைய அவுரத்துகள், தன்னுடைய மறைவிடங்களை மறைத்தாவது குளிக்க வேண்டும். அதுதான் சிறப்புக்குரிய குளியல் என்பதை நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார்கள். அப்போ அப்படி ஒரு தனிமையான ஒரு நிலையில் இருந்ததன் காரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த நிர்வாணமாக குளிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்பொழுது ஃபஹர்ரா அலைஹி, அவர்களின் மீது விழுந்தது, ஜராதும் மின் தஹபின். இப்போ இங்கே ரிஜிலு என்பதாக ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. இந்த வார்த்தை என்பது எந்த ஒரு வாயத்திலும் வரல. ஃபஹர்ரா அலைஹி ஜராது மின் தஹபின் என்பதாக தான் இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ இது ஒரு நுஸ்ஹா, பல பிரிண்டிங் மிஸ்டேக். இந்த ரிஜில் என்பது இந்த இடத்துல கிடையாது, தவறாக போட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது விழுந்தது ஜராது மின் தஹபின், தங்கத்திலான வெட்டிக்கிளிகள் இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மீது அது விழக்கூடியதாக இருந்தது. அது விழுந்துச்சு. விழுந்த பொழுது ஃபஜஅல, அப்பொழுது ஃபஜஅல அய்யூப், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆக்கினார்கள், யஹ்ஸீ ஃபீ ஸௌபிஹி, தன்னுடைய ஆடையில் சேகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்போ
அந்த வெட்டிக்கிளிகள் எல்லாம் தங்க வெட்டிக்கிளிகளே இல்லையா? அப்ப தங்க வெட்டிக்கிளிகள் எல்லாம் சேகரித்து அதை அவர்கள் தன்னுடைய ஆடையில் போட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்பொழுது அந்த சமயம் ஃபனாதாஹு ரப்புஹு, அந்த ஐயூப் அலை இஸ்லாம் அவருடைய ரப்பான அந்த அல்லாஹு தஆலா ஐயூப் அலை இஸ்லாம் அன்னவர்களை அழைத்தான். அழைத்து, யா ஐயூபு, ஐயூபே, அலம்மக்குன், உன்னை அலம்மக்குன் அகனைத்துக்க, உன்னை தேவை அல்லாதவனாக தேவையில்லாதவனாக நான் ஆக்கவில்லையா? அம்மா தரா, நீ பார்க்கின்ற அந்த ஒன்றை விட்டும் உன்னை தேவையற்றவனாக உன்னை நான் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான். இப்ப நீ பார்த்துட்டு இருக்கியப்பா அந்த வெட்டிக்கிளிகள், தங்கமான வெட்டிக்கிளிகள். இப்ப இதெல்லாம் எதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ இதையெல்லாம் விட்டும் தேவையற்றவனாக தான் நான் உங்களை ஆக்கியிருக்கிறேன். இப்போ எதனால இதன் மீது நீங்கள் ஆசை கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இப்போ ஒரு விஷயத்தை விளங்கணும். இங்கு இங்க ஜராதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம ஜராதுன்னு சொன்னா அது ஒரு ஆண் வெட்டிக்கிளியோ அது மாதிரி கிடையாது. இது ஒரு ஜின்ஸை குறிக்கக்கூடியது. அதாவது பல வெட்டிக்கிளிகள், தங்கத்திலான ஒரு வெட்டிக்கிளி கிடையாது, பல வெட்டிக்கிளிகள் அவர்கள் மீது விழக்கூடியதாக இருந்துச்சு என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. இப்ப அல்லாஹ் இப்படி கேட்கிறானா இல்லையா? அதை எடுத்துக்கொண்ட உடனே அதை நீங்க எதுக்காண்டி எடுக்கிறீங்க? அதன் பக்கம் தேவை உள்ளவனாக நான் உங்களை ஆக்கி வச்சிருக்கிறேன், அதை விட்டும் தேவையற்றவனாக அல்லவா உங்களை நான் ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கேட்க காரணம் என்னன்னா, அல்லாஹ் இவங்களை குற்றச்சாட்டு பிடிப்பதற்காகவோ இல்லை தண்டிப்பதற்காகவோ இப்படி கேட்கல. இப்போ அவருக்கு அல்லாஹ் பல நியாமத்துகளை செய்திருக்கிறான். அப்ப அந்த நியாமத்துகள் காரணமாக அவர்கள் எந்த அளவிற்கு நன்றி செலுத்துகிறாரா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி அவர் நன்றி செலுத்துறாருன்னு பார்ப்போம் நமக்கு அப்படின்னு அவருடைய பதிலை எதிர்பார்த்தவனாக அல்லாஹு தஆலா இப்படி ஒரு விஷயத்தை கேட்கிறான். மற்றபடி அவர்களை குற்றம் பிடிப்பதற்கோ இல்லை அவங்க தண்டிப்பதற்கோ அல்லாஹ் கேட்ட விஷயம் கிடையாது என்பதை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அப்படி கேட்ட உடனே கால, அந்த ஐயூப் அலை இஸ்லாம் அன்னவர்கள் சொன்னார்கள், பலா, ஆமாம் யா அல்லாஹ், என்னை நீ தேவையற்றவனாக தான் ஆக்கி வைத்திருக்கின்றாய். ஆனால் வஇஸ்ஸத்திக, இன்னும் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, வலாக்கின், இன்னும் என்றாலும், லா கினாபி, என்னை கொண்டு தேவையற்றவனாக இல்லை, அன் பரக்கத்திக்க, உன்னுடைய அபிவிருத்தியை விட்டும் என்னை கொண்டு தேவையற்றவனாக நான் ஆகவில்லை என்று அந்த ஐயூப் அலை இஸ்லாம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ யா அல்லாஹ், இந்த செல்வம்லாம் எனக்கு நிறைய நீங்க தந்திருக்கிற, அதன் பக்கம் எனக்கு தேவை கிடையாது. ஆனா அதே நேரத்துல உன்னுடைய பரக்கத்தை விட்டும் உன்னுடைய அபிவிருத்தியை விட்டும் உன்னுடைய அருளை விட்டும் நான் தேவையற்றவனாக கிடையாதுனா, அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக தான் இருக்கிறேன். உன்னுடைய பரக்கத் என்பது எனக்கு வரக்கூடியது, அது எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போ பொதுவா நபிமார்கள் எல்லாமே மாசூமீன்கள், மஹ்ஃபூதீன்கள். அவர்கள் உள்ளத்தில் எந்த ஒரு பேராசையோ இல்லை பொறாமை, இது போன்ற உலக ஆசை, இது போன்ற எந்த ஒரு குறைபாடான ஒரு குணங்களும் அவர்களுக்கு இருக்காது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களையோ இந்த உலகத்து ஆசைகளில் மூழ்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இந்த உலகத்தை ஆசை கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது. அது அல்லாஹ்விற்கும் தெரியும். இப்போ அல்லாஹ்வை இதன் காரணமாக தான் சோதிப்பது தான் கேட்கிறான். இப்போ அவங்களும் அதுக்கு அது மாதிரியே பதில் சொல்றாங்க. இந்த வெட்டிக்கிளி என்பது நீ அனுப்பியதாக இருக்கு யா அல்லாஹ். அப்போ இது தங்கமாக இருக்குதுன்னு சொன்னா இதை உருவாக்கியவன் நீ. இப்போ இது உன்னிடமிருந்து வந்திருக்குதுன்னு சொன்னா இதில் பரக்கத் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த பரக்கத்து எனக்கு வேணாம கிடையாது, இது எனக்கு வேணும். இதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக தான் இருக்கிறேன். அதனால்தான் நான் அந்த வெட்டிக்கிளிகளை எடுத்து நான் சேகரித்துக் கொண்டேன் என்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு அருமையான பதிலினை அல்லாஹு தஆலாவிடம் சொன்னார்கள் என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இதுதான் 570வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அந்த பரக்கத்தை நாடியவர்களாக, இப்போ அந்த வெட்டிக்கிளிகளை உலக ஆசைக்காக அவங்க எடுத்துக்கொள்ளல. அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய இந்த வெட்டிக்கிளி இது தங்கத்தினால் இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது இதுல இருக்கும். அதன் காரணமாக அதை தட்டாமல் அதை அவர்கள் சேகரித்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள் இல்லையா? இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லா. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த பாடத்தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் அதில் பதிவு செய்யப்பட்ட இந்த முதலாவது இந்த ஒரு ஆயத்தையும் அதற்கு கீழே பதிவு செய்யப்பட்ட இந்த இரண்டு ஹதீஸ்களுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்ற முழுமையான விஷயங்களை பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லா. இப்போ இந்த ஹதீஸ் தான், இந்த 570வது ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய இறுதி ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த பாடத்திலேயே மொத்தம் 2 ஹதீஸுகள் தான் பதிவு செய்யப்படுது. அந்த 2 ஹதீஸுகளையும் நம்ம முழுமையாக தர்ஜுமா வச்சு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லா. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 64வது பாடமான
இந்த பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துகள், அதில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகள் என்ற மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.